மைக் செட்டு உள்ள அந்த பையன் யாரை கூப்பிட்டு வாங்க மைக்கை பிடிச்சிங்க ரெண்டு மைக்கே முடிச்சுக்க சொல்லுங்கண்ணே கரந்தனை கூப்பியம் கரந்தனை கூப்பியம் இச்சுடனை காக்கணும் கரிவுகுமே மனந்தந்து உன்னடிக்கிற மழிப்பாயே சிவமே வந்தாயே வரமானே ஓடி வருவாயே பாதை கருமுடிய ஓடி வருவாயே நமச்சிவாயன வருவாயே இந்த பாவி சண்டாளர் என்னை காத்திட ஓடி வருவாயே படவாளின் நீ நமச்சிவாயன் நமச்சிவாயன் வருவாயே இந்த பாவி கருமுறைய ஓடி வருவாயே படமாடி சிவமே வருகதனை ஏனோ நாகாயே பரஞ்சோதியே வருவாயே இந்த பாவி சண்டாளர் என்னை காத்திட ஓடி வருவாயே படவாளின் நீ இறைவா 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு படியளக்கவையான சிவமே சித்தாந்த வேதியிலும் மானடராய் பிறந்த காரணத்தினாலே எக்காலத்திலே இழுவாச்சொல் ஏற்கவே கூடாதப்பா. அப்படி ஏற்பதை விட இறப்பதை மேல் என்று எல்லா நூல்களும் கூறப்பட்டுடுமே. ஆனால் அயோத்தியாவிலே மணிமணம் தரித்து வாழ்ந்த இந்த சண்டாளன் பின் கால வித்தியாசத்தினால் காலம் தாழ்வான நிலவுப்பட்ட போதும் ஐயனே காசினாரா உன் பொற்பாத கமலத்தை இருகரம் கூம்பி வணங்குகிறேன். இந்த ஏடு மீது கண்ணு வைத்து நாடோடி வருவாயா என்னை காக்கு காலையில் உதைத்த காலனே
இந்த கலனே பாலனால சோழனாவே வருவாயே இந்த பாவி சண்டாளன் என்னை காத்திட ஓடி வருவாயே வடமாலினே கூலி குலைத்தேனா குறைமரக்கால் இட்டேனா பட்டண நிலையிலேயே பதறி கலந்தேனா பகிர்கொண்ட அயலார் யாதித்தேனா யாருக்கு என்ன திங்கு செய்தேன் ஏன் எனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறாய் இறைவா கொடுத்து கொண்டிருக்கிறாய் இந்த நாட்டிலே எத்தனையோ மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாடா மாளிகையிலே வாழ்ந்தேன் கோடா கோவத்திலே வாழ்ந்தேன் கொடிகட்டி பறந்தேன் என்று சொல்லுகிற மனிதர்கள் எல்லாம் அங்கே எப்படி உற்பத்தியாகி இந்த இடத்துக்கு வருகிறா தெரியுமா ஒரு சாய் இடத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே படுத்திருந்த 10 மாசம் பயணம் என்னும் துவக்கத்திலே உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாடும் கூடு வயிற்றுக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே படுத்திருந்த 10 மாத பயணம் என்னும் தூக்கத்திலே உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு கதமில்லாத கூடு இது சாடிடு சுடுகாடு கதமில்லாத கூடு இது சாடிடு சுடுகாடு ஒரு சாய் இடத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே படுத்திருந்த 10 மாசம் பயணம் என்னும் தூக்கத்திலே நாசமான வீடு ஒரு மனிதன் வாடும் கூடு உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாடும் கூடு சதமில்லாத கூடு இது சாடின சுடுகாடு சதமில்லாத கூடு இது சாடின சுடுகாடு ஒரு சாய் இடத்துக்குள்ளே உள்ளங்கையே அகலத்திலே பட்டிருந்த 10 மாசம் பயணம் தோக்கத்தில் நாசமான வீடு ஒரு மனிதன் நாடு இறைவா என்னவாம் செய்தேன் ஹரிச்சந்திரன் ஏன் எனக்கு இந்த நிலை கொடுத்தாய் என்று தெரியவில்லை தெய்வமே நாடாண்டவன் நடைக்காடால் அழித்திருக்கிறாய் கருணாமூர்த்தியே ஏன் இந்த நிலை கொடுத்தாய் எனக்கு சுடுகா அடுகாக்கும் நிலையானதே சுடுகா அடுகாக்கும் நிலையானதே சோதனையால் படியானதே இழிவானதே சுடுகா அடுகாக்கும் நிலையானதே சோதனையால் இழிவானதே படியானதே சுடுகா அடுகாக்கும் நிலையானதே வருவோர்கள் உண்டு போவோர்க்கு இல்லை
போவார்கள் இல்லை, வருவோர்கள் உண்டு போவார்கள் இல்லை. ஆலயம் இல்லா வீடு இது, ஆலயம் இல்லா வீடு இது, வீடு இது சுடுகாடு இது, வீடு இது சுடுகாடு இது. சுடுகாடு காக்கும் நிலையானதே, சோதனையால் பணியானதே, இழிவானதே. சுடுகாடு காக்கும் நிலையானதே, நிலையானதே. எனக்கு பரியானதே. இறைவா, ஒவ்வொரு மனிதனும் அங்கே உற்பத்தி ஆகிறான். எதுக்குமே உதவாத கூடாத்தான் இந்த இடத்துக்கு வருகிறான். ஆனால் பல இடம் தேடி அடைகிறானே, என்ன செய்வது? ஏன் இந்த இடம் தெரியவில்லையே? எதுக்கும் உதவா கூடு, எதுக்கும் உதவா கூடு, இதுக்கு எத்தனை எத்தனை பாடு. எதுக்கும் உதவா கூடு, அதுக்கு எத்தனை எத்தனை பாடு. நமக்கு எங்க பிற சுடுகாடு, நமக்கு எங்க பிற சுடுகாடு. எல்லோருக்கும் உண்டு வீடு, நமக்கு எல்லோருக்கும் உண்டு வீடு. மண்ணிலே உற்பத்தி ஆகிற மனிதே, மண்ணிலே வந்து தாமாகிறார். உற்பத்தி ஆகிற மனிதன் மண்ணிலே வந்து தான் வாழ்கிறார். வெள்ளிலே உற்பத்தி ஆகிற மனிதே, மண்ணிலே வந்து தாமாகிறார். அவன் என்னமோ கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடி மண்ணுக்கு தானே இரையாகிறார். எதுக்கும் உதவா கூடு, இதுக்கு எத்தனை எத்தனை பாடு. சுடுகாடு, அங்கே எல்லோருக்கும் உண்டு வீடு. எட்டுச்சா உயர கோட்டை, எட்டுச்சா உயர கோட்டை, அதில் இருக்குது 9 ஓட்டை. உயர கோட்டை, அதில் இருக்குது 9 ஓட்டை. அவள் கட்டுவதோமான கோட்டை, அவள் கட்டுவதோமான கோட்டை. காதலை கண்டால் அடங்கிட தேட்டை. எதுக்கும் உதவா கூடு, இதுக்கு எத்தனை எத்தனை பாடு. இறைவா, ஏன் நிலை கொடுத்தா எனக்கு என்ன தெரியவில்லையே. இறைவா, இறைவா, ஏன் எனக்கு, ஏன் எனக்கு இந்த நிலை. கொடியார அறியோ பணிர் தூவது, கொடியார அறியோ பணிர் தூவது, குளிர்காற்று தாமரை போடுது. கொடியோடு குடிய பணி தூவுதி, குளிர்காற்று தாமரை போடுதி. சுடலையில் பிளவாடை, ஐயா சுடலையில் பிளவாடை மனமிது. பிளவாடை மனமிது, சுடலையில் பிளவாடை மனமிது. சுடுசாமல் மேனியில் சந்தனம் போகுது, சுடுசாமல் மேனியில் சந்தனம் போகுது. எனக்கு இந்த நிலை. சமத்துக்கம் கருதலாய் மரபிலே, சமத்துக்கம் கருதலாய் மரபிலே. கண் தூக்கம் அருகே வந்தோ நாளிலே, நான் கண் தூக்கம் அருகே வந்தோ நாளிலே. ஓயல் கேட்டிடும் ஓயல் கேட்டிடும் கைகள் சத்தம், உன் தேவாயில் காதில் விடுகொள்ளித்தான். நாயோடு நரிகள் தான் ஐயா, நாயோடு நரிகள் தான் எந்த சுற்றம்.
நாயோடு நரிகள் என்று குற்றம் நான் பாக உனக்கல்ல செய்தேன் குற்றம் ஐயோ நான் பாக உனக்கல்ல செய்தேன் குற்றம் எனக்கு இந்த நிலை எங்க பார்த்தாலும் ஒரே வேணுங்களால் காட்சித்துக் கொண்டிருக்கிறது ஏ வேணுங்களா நீங்கள் எல்லாம் யார் 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 ஆனால் தாங்கள் மட்டும் வேளாடி பேரனை போல் சூறாதி சூழ்நிலை போல் சூழல் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் தங்களுடைய அருகாமல் நெருங்கோடுகளை அச்சுவஜாலை வீசுகின்றது தாங்கள் யார் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்து ஏன் இங்கு வந்து தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பெற முடியுமா? பேயனங்களா என் வாழ்க்கை வரலாற்றை தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் அதுவும் தெரிகின்ற மரத்தோடு மரமாக இலையோடு இலையாக மறைந்திருந்து கேளுங்கள். நான் யார், இங்கே பிறந்து எப்படி வளர்ந்தேன் என்பது வரமாக தெரிவிக்கிறேன். பேயனங்களா இதுவரை நாட்டு மக்கள் அறிந்தது இருக்கக்கூடாதா என் வாழ்க்கை வரலாற்றை? இந்த கானகத்தில் இருக்கிற பேயினங்களும் என் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது. ஏ காசி வாழ் மக்களே, நீங்கள் கேளுங்கள் என் வாழ்க்கை வரலாற்றை. நான் எங்கே பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன் என்பதை விவரமாக தெரிவிக்கிறேன். கேட்டு மகிழுங்கள் பெரியவர்களே. இசையது தர்மம்மா ஜெகதீசாயில் மேல் வர்மமா 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 ஜெகதீசாயில் மேல் வர்மமா வர்மமா தனக்கு பிள்ளைகள் என்று மறுத்த பற்றி யாகம் செய்ய அப்போது அவனுக்கு அசோடி பரணி கார்த்திகை ரேகரி திருவாதிரை பூசம் புனர் பூசம் ஆயினி மகம் பூரம் உத்திரமஸ்தம் சித்திர சமாதி விசாக மனசு கேட்ட மூலம் போராடா உத்திராடம் தந்திரபூர்வம் புற்றாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லப்பட்ட இந்த 27 வெள்ளிமார்கள் பிறந்தன. இந்த 27 வெள்ளிமார்களை ஒரே கணவனுக்கு தான் பணப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட தக்கரானவன் தக்கனுடைய எண்ணத்தை தின்னமாக்க ஆகாயத்திலிருந்து ஊரோட சந்திரோடு வந்து இந்த 27 வெள்ளிமார்களையா நானே மறந்து கொள்கிறேன் என்று மிக்க உடனே தக்கர் மனமகிழ்ந்து ஏ சந்திரா இந்த 27 வெள்ளிமார்களை ஒரே கண்ணாக வாழ்க்கை என்று சொல்லி மனம் முடித்து கொடுத்தார். தர்மமா ஜெகதீசாயில் மேல் வருமமா வருமமா அப்படி மனமுத்து சென்று 27 மணி அழைத்துக் கொண்டு தேவன் அழைத்துச் சென்று வரப்பட்டார். போகும்படி கௌதம்சியான புஷ்கரன் என்று சொல்லப்பட்ட ஒரு குலத்தை உருவாக்கி வாசன திரவியங்களும் நறுமண மலர்களிட்டு தெவிங்க அப்படிங்கிறதாக பாவித்து வந்தார். நான் தேவை கண்டி குளத்தில் நீராடி வழியாடி செல்ல தண்ணீர் ஆனது கலக்க விட்டு இருப்பது கண்ட கௌதம் ரிஷி இக்குளத்திலே குளிப்பவர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆணாகவும் மறக்கடவாது என்று சாவிட இதை அறியாத சந்திர மக்களை கிளப்பை பொக்கிக் கொள்ள எண்ணி தன் மறைமாறுகளை கரைகளை இருக்க செய்து தான் மட்டும் இறங்கி குடித்தாரு. கரையில் இருந்தாலும் பெண்ணாக இருப்பது கண்டது 27 வெள்ளிமார்கள். அதை நாராயணன் நோக்கி தவம் வந்து முறையிட நாராயணனோடு வந்து பார்க்கும்போது சந்திர அழகிய பெண்ணாக இருப்பது கண்டு கட்டி அணைத்த உடல் முறைய அதன் பலாக வீட்டு மாடு வடியாலே அந்த 20க்கு இந்த பாவியாகி நான் பிறந்தேன். அப்படி மருந்தமாக படைத்து ஐயா இவன் அறியாத எனக்கு பெண்ணாக இருந்த சந்திரனுக்கு பிறந்தபடியாலே இவன் ஹரிச்சந்திரன் என்று பெயரோடு வழங்குமா தன் தாரமே தாரமெல்லாம் தாயாகவும் தங்கையாக மதிக்கக்கூடியவன் என்று சொல்லி அந்த குழந்தையை கௌதமத்தில் ஒப்படைத்து மீண்டும் அதே குளத்தை சந்திரனை குளிக்க சென்று தேவனும் போய் சென்றார்கள். காணக வெட்டுக்கு செல்ல தாக தாண்டி இடைய அப்போது அந்த குழந்தையை திருச்சவனோடு ஒப்படைத்து இவன் அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் இவன் ஹரிச்சந்திரன்
என்ன பெயரோடு விளங்குவார் ஒன்றிற்கமான ஐயோ புத்தியாவரி ஆள்வதற்கு இவனே தகுதி என்று சொல்லி அந்த குழந்தையார் திருச்சிமணம் ஒப்படைக்க அந்த திருச்சிமணம் அழைத்து சென்ற அருமையிலே சேர்த்தா இருந்தாதிமார்களை அழைத்து ஆராட்டி கட்டிலிடும் தொட்டிலிடும் நாரோடு வேதியும் பொழுதும் மன்னமாக வளர்த்தின்ற சண்டாரனுக்கு 55 தேசத்தாரும் கப்பம் கட்டுமதியாகவும் பேரரசுபதி இந்த சண்டானை ஏற்றுக்கொண்டே தர்மமா ஜெகதி தாயின் மேல் வருமமா வருமமா இப்படி அசந்து கொண்டிருக்க வேண்டிய முன்னோர்களாக கிளம்பி தோண்டி ஏ ஹரிச்சந்திர கண்ணமாபுரியில மதியாதான் மகள் சந்திரமதி என்பதெல்லாம் வைத்திருக்கின்றார் அவனை மணந்து கொள் என்று சொல்லி மறைந்தார்கள். அன்று காலை எழுந்து ரஜித உராளை அழைத்துக் கொண்டு கண்ணமாபுரிக்கு புறப்பட்டு அங்கு 55 தேசத்தில் விற்றிருக்கு நானும் போய் அமர்ந்தேன். அப்பொழுது அங்கே சந்திரமதி மாலையில் கைமாக இருந்து கொண்டிருந்தார். அவனை பார்த்திருந்திருக்கிட்ட ஐயோ இது என்ன விரோதமாக இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கு 2 முறை சுயோரமாக என்று குச்சரம் செய்தேன். அப்போது வந்து ஏ ஹரிச்சந்திர அந்த பெண்ணுடைய கழுத்திலே தன்படுகிறது யாருடைய கண்களுக்கு தன்படுகிறதோ அவனே தான் அவளை அடையது தகுதியுடையவள். நீயே சந்திரமதியை மாலை மாற்றிக்கொண்டு மனைவியாக்கி கொள்வாயடா என்று மனமடித்துக் கொடுத்தார். உணர்த்தி வந்தோம். அதன் பலனாக என்கிறவருக்கும் ஆண் கொடுத்து பிறந்தது. தேவர்களெல்லாம் ஒன்று கூடி இவன் தேவனுக்கு தாசனாக விளங்குவார். ஆகிய இவனுக்கு தேவதாசன் என்று பேர் நாம விட்டார்கள். என் குலவுருவாகி வதிட்டு அப்படி எடுத்து ஓடோடு வாரி எடுத்து முத்தம் விட்டு ஏ ஹரிச்சந்திரா இவன் லோகத்துக்கே தாசனாக விளங்குவானடா. ஆகவே இவனுக்கு நோய்தாசன் என்று பேர் நாம விட்டாரு. அப்பேற்பட்ட புத்திரனை இடத்தே ஜெகதீசாயின் மேல் வருமாமா வருமாமா ஏ பெயருங்களா இதுதான் என் வாழ்க்கை வல்லாது. அதுக்கு பின்னால் அந்த மயானத்தில் இருந்ததான் தங்களுக்கெல்லாம் தெரியுமே. தாங்கள் யார்? அன்னம் அழகு வியந்திரம் கடி பசாசு வேதாளம் என்று சொல்லக்கூடியவர்களாக சற்று முன்னதாக வந்து உங்களை அச்சுறுத்தியவர்கள் நாங்களே. உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்ட மாத்திரத்தில் நாங்கள் எல்லாம் சிவரூபம் பெற்று சாதுக்களாக மாறிவிட்டோம். நாங்கள் மட்டுமல்ல, இந்த வானுள்ளவரை வையமுள்ளவரை நிலமுள்ளவரை நீருள்ளவரை கடலுள்ளவரை காற்றுள்ளவரை உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் படித்தவர்கள் ரசித்தவர்கள் நாடக ரூபமாக்கி நடித்தவர்கள் அத்துணை பேர்களுமே சுயரூபம் அடைவார்கள். சத்தியம் சத்தியம் என்று சத்தியம் காக்க வந்த உத்தமனே நீ வாழ்க. வாழ்கவும் சத்தியம் வளர்கவும் சத்தியம் சத்தியமே ஜெயம் சத்தியமே கீர்த்தி கீர்த்தி ஓங்குக. சத்தியகீர்த்தி எங்க இருக்கிறாய்? என் உயிருக்கு உயிரான நண்பனை பிரிந்து பல ஆண்டு காலங்கள் இங்கு வாழ்ந்து விட்டேனே. என் உயிர் என்னை விட்டு போவதற்கு முன்னாலே என் ஆரோக்கிய நண்பன் சத்தியகீர்த்தி ஒரே ஒரு முறை பார்ப்பேன். நான் தெய்வமே, ஐயோ என் சத்தியகீர்த்தி தெய்வமே 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 சத்தியகீர்த்தி எங்க இருக்கிறாய்?
தெய்வமே 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 சத்தியம் தவறாத எந்த சத்தியம் தவறாத எந்த இந்த பாரெல்லாம் சுட்டினானும் இந்த பாரெல்லாம் சுட்டினானும் பார்க்கவே ஓடி வந்தேன் தெய்வமே 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 சத்திய வேந்தன் எங்கே எங்கே தெய்வமே 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 மன்னன் திருக்கோயிலும் காணேன் திருக்கோயிலும் காணேன் தெய்வமே என்ன செய்வேன் தெய்வமே 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 என்ன செய்வேன் மன்னனை காணலே தெய்வமே 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 எனது மன்னன் எனது மன்னன் திருக்கோயிலும் காணேன் தேடி திருகுறேன் தெய்வமே 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 அப்படி போல 56 தேசத்திற்கும் ஒரு குழையில் ஆட்சி கொடுத்த எனது மன்னன் எனது சத்திய வேந்தன் எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறார் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று ஒன்று புரியவில்லை ஐயா நாட்டிலிருந்து நகரத்திலிருந்து கட்டிய மனைவி பிரிந்து வெட்டி குழந்தை இழந்து எங்கு சென்றார் எப்படி இருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லையே இருக்கின்ற தஞ்சை செந்தில் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடு புகுத்தி எனக்கு
அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்த விழா கமிட்டியார் அவர்களுக்கும் கிராமத்திற்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியினை தொடங்குகிறேன். ஐயா, என் மன்னன் எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? எந்த நிலையில் இருக்கிறார்? இது ஒன்றுமே புரியவில்லையே. ஐயா ஐயா, எப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நிலையில் வந்து கொண்டிருக்கிறீர்கள்? தங்களை எப்படியாவது பார்க்க வேண்டும், என் மன்னனை பார்க்க வேண்டும், அந்த முத்துமணியை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த பாமிசத்தை ஆண்டவா, அடுத்த தினமும் உன் பாதத்தை தொட்டு வணங்கி வந்த எங்களுக்கு கருணை காட்டக்கூடாதா? என் கருணை காட்டக்கூடாதா? என் மன்னனை கண்ணிலே காட்சி அளிக்க கூடாதா? உன் மனக்கதவு திறவாதா? உன் மனக்கதவு திறவாதா? திறவாதோ உன் மனக்கதவு வேண்டும், திரும்பாதோ எங்களில் உறவு திரவாதம் உண்மன கதவு மீண்டும் திரும்பாதம் எங்களின் உறவு திரவாதோ உண்மன கதவு. கண்ணீர் பூவின் மாலை தொடுத்தேன், காவியே தலைவா உன்னை நினைத்தேன். கண்ணீர் பூவில் மாலை தொடுத்து காரிய தலைவா உன்னை நினைத்தேன். கண்ணீர் பூவின் மாலை தொடுத்தேன், காவியே தலைவா உன்னை நினைத்தேன். உன்னை நினைத்தேன், துடியாய் துடித்தேன், துணியாய் கொடுத்தேன். திரவாதோ உண்மன கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு திரவாதோ உண்மன கதவு. அறம்பாவி கொண்டிருந்த குயிலே வெள்ளை அன்னத்தை வேளும் அருளறி மயிலே. அறப்பாடி கொண்டிருந்த குயிலே வெள்ளை அன்னத்தை வெல்லும் அருளை மயிலே. அறம்பாவி கொண்டிருந்த குயிலே வெள்ளை அன்னத்தை வேளும் அருளறி மயிலே. கண்ணீர் பூவின் மாலை தொடுத்தேன், கவியே தலைவா உன்னை நினைத்தேன். கண்ணீர் பூவில் மாலை தொடுத்து காரிய தலைவா உன்னை நினைத்தேன். திரவாதோ உண்மன கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு திரவாதோ உண்மன கதவு. எங்கே இருக்கிறேன்? இந்த சத்தியகத்தை நினைப்பில்லையா? இந்த சத்தியகத்தை காணுவதற்கு உங்களுக்கு மனமில்லையா? எங்கே ஐயா இருக்கின்றீர்கள்? எங்கே இருக்கின்றீர்கள்? பட்ட காலையில் படும் கெட்ட குடியே கிழமை நண்பர்களே, அது நமக்குத்தானா? ஐயா, நாட்டை இழந்து நகரத்தை இழந்து வாக்கால் பட்ட கண்ணனுக்காக கட்டிய மனைவியை பிரிந்து பெற்ற குழந்தை இழந்து எங்கு சென்றீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? எப்படியாவது எங்களை காண வேண்டும். இந்த சத்தியகத்தை உயிர் பிரிவதற்குள், என் உடலில் இருந்து இந்த உயிர் பிரிவதற்குள் எங்களை காண வேண்டும், எங்களை காண வேண்டும், காண வேண்டும் என துணியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றேனே. யாருக்கு என்னையா பாவம் செய்தோ? கேட்டவர்களுக்கு இல்லை என்றோமா? அள்ளி அள்ளி கொடுத்த கையை குறைத்து விட்டோமா? இல்லை குறமரக்கால் இட்டோமா? இல்லை அந்நிய பொருளை அபகரித்து விட்டோமா? எதற்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை? எதற்கையா எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை? அன்னைக்கே மன்னர் சொல்வார், சத்தியகத்தி நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது, சாந்திரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே எடுத்து சொல்வாயே. என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடக்கும் என்று எனக்கு எடுத்து சொல்லவில்லையே சத்தியகத்தி.
அப்படி என்று என் மன்னர் என்னிடத்திலே கேட்டாரே, எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? ஐயா, இது இப்படியெல்லாம் நடக்கும் என்று யாருக்கு ஐயா தெரியும்? இப்படியெல்லாம் நடக்கும் என்று யாருக்கு ஐயா தெரியும்? இப்படியும் நடக்கும் என்று யாருக்கு தான் தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம், இது யார் சொல்ல கூடும்? இது யார் செய்த பாவம், இது யார் சொல்ல கூடும்? போது கொடியும் அங்கே அறுந்து போனது. பலரும் போது கொடியும் அங்கே அறுந்து போனது. தீபம் ஒன்று ஏற்று போது புயல் வந்தது. நிலை தந்த சோழ எங்கே அனல் வீசது. இப்படியும் நடக்கும் என்று யாருக்கு தான் தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம், இது யார் சொல்ல கூடும்? இது யார் செய்த பாவம், இது யார் சொல்ல கூடும்? இரண்டு உள்ளோ உருகி வாடுது. இரண்டு உள்ளோ இரண்டு நெஞ்சோ உருகி வாடுது. இளைய இருக்கும் இரண்டு உள்ள வெறுத்து போகுது. இதை தந்து சோலைக்கு கடலை வீசுது. அமுகம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. எப்படியும் நடக்கும் என்று யாருக்கு தான் தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விழி புரியும்? இது யார் செய்த பாவம், இது யார் சொல்ல கூடும்? இது யார் செய்த பாவம், இது யார் சொல்ல கூடும்? என் மன்னன் எப்படி இருக்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லை. என் மன்னன் எங்கே இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள பெயர்களே, ஒரு மனிதன் பிறந்து இறப்பதற்குள் அவன் எப்படி எல்லாம் வாழ்கிறார், அவன் என்னென்ன கஷ்டப்படுகிறார், அவன் என்னென்ன துன்பங்களை படுகிறார். ஆனால் எப்படி கொண்டு வைக்க போகின்றது இடுகாட்டிலே கூட வைக்கின்ற பொழுது அவன் எந்த நிலையை போகிறான் தெரிய வருமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது இருக்கின்றது? அவன் பிறந்து இறப்பதற்குள் அவன் படாத பாடுகின்ற படுகிறார். ஆனால் பல பேர் படுகிறார்கள், சில பேர் சுகமாகவே செல்கிறார்கள். அதுதான் என் மனிதன் வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரிய வருவா? அந்த வாழ்க்கை கூட என் மன்னனுக்கு அமையவில்லையே. 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டிருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டிருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டிருக்கும். நிதிருக்க கால்களுக்கு நிதானம் தாயங்க இருக்கும். நிதிருக்க கால்களுக்கு நிதானம் தாயங்க இருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டிருக்கும். நடந்து வரும், 2 கால் நீட்டிருக்கும். நிதிரும் தாயனுக்கு நிதானம் தாயங்க இருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டிருக்கும். காசு சொத்து சுகம் இருக்கிறவனுக்கும் 5 வேலை நிலை இருக்கிறவனுக்கும் 6 அடி மண்ணுதான் சொந்து. சொத்து சுகம் இல்லாதவனுக்கும் அந்த 6 அடி மண்ணுதானையா சொந்து. எப்படி தெரியுமா இருக்கும்? பெட்டியில பணம் இருக்கும், பெத்த புள்ள உறவு இருக்கும். பெட்டியில பணம் இருந்தால் உள்ள உறவு இருக்கும். ஒரு தன கூட வரும், கொல்லவ சத்தம் கூட வரும். ஒரு தன கூட வரும், கொல்லவ சத்தம் கூட வரும். அவன்
அவனுக்கும் அங்கே உண்டு 6 அடி நிலம் அங்கே உண்டு அவனுக்கு இடமும் உண்டு 6 அடி நிலம் அங்கே உண்டு எட்டுக்கால் நடந்து வரும் 2 கால் நீட்டிருக்கும் எதிரிக்க கால்களுக்கு நிதானம் தான் எங்கே இருக்கும் எட்டுக்கால் நடந்து வரும் 2 கால் நீட்டிருக்கும் பெட்டியில பணமும் இல்லை பெத்த பிள்ளை உறவும் இல்லை பெட்டியில பணமும் இல்லை பெத்த பிள்ளை உறவும் இல்லை உறுதலை யாரும் இல்லை கொல்லவ சத்தம் கேட்கவில்லை உறுதலை யாரும் இல்லை கொல்லவ சத்தம் கேட்கவில்லை அவனுக்கு அங்கே உண்டு 6 அடி நிலம் அங்கே உண்டு அவனுக்கு இடம் உண்டு 6 அடி நிலம் அங்கே உண்டு நடந்து வரும் 2 கால் இருக்கும் நிதிருக்க கால்களுக்கு நிதானம் தான் எங்கே இருக்கும் 8 கால் இருக்கும் 2 கால் இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்ற விடையில் எனது மன்னர் எங்கே இருக்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லை இருந்த போதிலும் நாடு எங்க பார்த்தால் பெருத்தி இந்த காசி மாநகரம் முழுவதும் என் மன்னனை தேடி வச்சு என் மன்னன் இருப்பது எல்லாம் ஒன்றுமே புரியவில்லை கடைசி கலையிலே அதோ அங்கே இருக்கின்ற இடுகாட்டிலே போய் பார்ப்போம் அந்த சுடுகாட்டிலேயும் எனது மன்னர் இல்லை என்றார் இந்த உயிரை அந்த பிணங்களோடு பிணங்களாக வைத்து உயிரை மாய்த்துக் கொள்வதை விட வேறு ஒன்றுமே தெரியவில்லையே என் மன்னனை தேடி திருகிறேன் நன்னனே தேடி திருகிறேன் நன்னனே தேடி திரிகிறேன் நன்னலை தேடி திரும்புமே சூடி கொண்டதை நான் கண்டு பார்த்திடு தேடி திருகிறேன் நன்னே தாரணா சுடலின் தயங்கிய அடகுரடா கொப்பட சொல்லாவிட்டா பாரணா எந்த தண்டத்தினாலே பதைத்திட மாட்டுவேன் ஏ சன்னியாசி என்னை மன்னித்து விடுங்கள் இந்த சுடுகாட்டிலே காவலாளி ஒருவர் இருப்பார் என்று எனக்கு தெரிய வராது ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் இருந்த போதிலும் என் காவலாளியாக இருந்து என்னை யார் என்று கேட்கின்றீர்கள் தெரிவிக்கின்றேன் ஐயா தெரிவிக்கின்றேன் என்னை யாருன்னு என்னை யாருன்னு வென்று கேட்டே என் அன்புள்ள காவல்கார தீருணும் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி ஐயோ 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 இந்த பாரெல்லாம் சுட்டினாடும் பார்க்கவே முடியவில்லை என்று இந்த மயானம் தேடி வந்தேன் ஐயா இந்த மயானம் தேடி வந்தேன் பேருந்தும் இல்லை ஐயா ஐயா என் மன்னன் ஒரு குடையை கீழ்ச்சொல்லி ஆட்சி புரிந்தவன் வாக்கால் பட்ட கடனுக்காக சத்தியத்திற்காக ஒரு பொய்க்கோடு உழைக்கப்பட்டார் என்பது 56 தேசத்திற்கும் ஏக சக்கரவர்த்தியாக அந்த திருச்செங்காட்டு மைந்தன் அடிச்சனுடைய மந்திரி ஐயா வேறொன்றுமில்லை நான் மாந்திரிகனும் இல்லை
மண்டோடு இருக்க வந்த மாந்திரிகனும் இல்லை. என்னை தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஐயா. உனக்கு அந்த யோசி மன்னன் உண்டுங்கு வந்தான் என்று கணத்துடன் உரைத்த பெரியார் கருமுதூர் சுடலை வனத்துடன் வேறு நீ கண்டது எனக்கு அதை தெரிய எப்படி நான் கோபிக்கிறேன். சன்னியாசி, மன்னன் என்றால் மாடா மாளிகை கோடா கோபுரம் உள்ள இடத்தில் இருக்க வேண்டும். மன்னனுக்கு மீந்த மயானத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? உண்மையை சொல். தெரிவிப்பது உண்மைதான். மன்னனாக இருந்தால் நாட்டில் இருக்க வேண்டும். இங்கே என்ன வேலை என்று கேட்கிறீர்கள்? உண்மைதான் ஐயா. இந்த மன்னன் வாக்கப்பட்ட கடமைக்காக நாட்டை இழந்து நகரத்தை இழந்து தன் கட்டிய மனைவியை பிரிந்து பெற்ற குழந்தையை இழந்து எங்கு சென்றார், எப்படி இருக்கிறார், எந்த நிலையிலே இருக்கிறார் என்று மட்டுமே தெரியாமல் இந்த பாவை தேர்ந்திருக்கின்றேன். நாடெல்லாம் சுத்தி பார்த்தேன். இந்த காத்திமா நகரம் முழுவதும் சுத்தி பார்த்து விட்டேன். என் மன்னரை காணவில்லை. அதனாலே இந்த மயானத்தில் இருக்கின்றாரா அப்படி பார்த்து வந்தேன். என் மன்னன் சத்தியவேந்தன் ஐயா. என் மன்னன் சத்தியவேந்தன். பொய் என்ற வார்த்தை அவருக்கு தெரியாது. பொய் என்று சொல்லே என்னவென்று தெரியாது. ஒரு குடியின் காட்சி புரிந்த எனது மன்னன் என் மன்னனை தேடி வந்தேன் ஐயா. ஐயனே, உன் மன்னனை தேடி காசி மாநகரத்திலிருந்து வந்திருக்கிறாய், அயோத்தியிலிருந்து. ஆனா வாழ்ந்தவன் தான் தானையா நான் முதுகிலை குத்துற காலத்திலே கூட உன் மன்னனை தேடி மன்னா மன்னா என்று இந்த காசி மாநகரம் வரை வந்திருக்கிறாய், மயானக்கரை வரை. உன்னை பாராட்டித்தாக வேண்டும். உன் மன்னன் ஹரிச்சந்திரபதி எனக்கு நன்றாக தெரியும். அப்படியா? வருவார், அப்போது உன்னை அழைக்கிறேன். எங்கே இருக்கிற அந்த மரத்தில் அமர்ந்திருப்பார். இறைவா, இது என்ன சோதனை? என் உயிருக்கு உயிரான ரொம்ப சத்தியகத்தி ஆகியவன், என் உச்சத்தோடும் சத்தியகத்தி ஆகியவன். ஐயோ, ஒருவேளை விஸ்வாமத்தின் மாயக்கையால் நம்ம சோதிக்க வந்தவனாக இருந்தால் அப்படியும் இருக்கலாம். இவனை அழைத்து உன் மன்னன் பொய்யன் பித்தன் என்று திட்டினான். உண்மையான சத்தியகர்த்தியாக இருந்தால் நம்மை கொலை செய்திருப்பான், இல்லை என்றால் வெறுமனே என்று இருப்பான். சரி, அழைத்து கவனிக்கலாம். ஏ சன்னியாசி, என்ன தெரிவித்தாய்? நீதியோடு வாழ்ந்த மன்னன், நேர்மையோடு வாழ்ந்த மன்னன் என்று தெரிவித்தாய் அல்லவா? ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 பொய் சொல்லக்கூடியவரடா ஹரிச்சந்திரபதி. தாரமேதாரம் பிரதாரமெல்லாம் தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கக்கூடிய மன்னன் தேடி வந்தேன் என்று தெரிவித்தாயே. ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 பெண்களோட உறவாடக்கூடியவன் உன் மன்னன் ஹரிச்சந்திரபதி. அவன் ஒரு பொய்யன். ஐயா, அப்படி சொல்லாதீர்கள். பொய்யன் சொல்லாதீர்கள். அப்படி பொய்யன் பொய்யன் பொய்யனை பார்த்து சொன்னீர்களானால் என்ன நடக்கும் என்று ஐயா? பொய்யன் ஆத்திரத்திலே அறிவிலக்க செய்து விட்டேனே. வேண்டாம், இந்த மயான காவலை கொன்று விட்டால் என்ன பதிவிப்பார்கள்? ஹரிச்சந்திரனுடைய மந்திரி சத்தியகர்த்தி மயானத்திலே காவல் கொண்ட மயான காவலை கொலை செய்து விட்டான் என்று அந்த பாவையின் மன்னனை சேர்ந்து விடும். ஊழி பிழைத்துக் கொள்ளட்டும், ஊழி பிழைத்துக் கொள்ளட்டும். ஐயா, இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று இறைவனிலே இப்படி எழுப்பி வைத்திருக்கிறாரா? இவரிடம் பேச வேண்டாம். இவனை பேசுவதை விட, இவனை அடிப்பதை விட, அங்கு எரிகின்ற பிணத்தோடு பிணமாக படுத்து நம் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் மேலப்பா, வைத்துக் கொள்வதுதான் மேல். சத்தியகர்த்தி, இங்க சத்தியகதியாக நடிப்பு சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. விடிய காலையில் சிறப்பாக நிகழ்ச்சி அவர் முன்னிலை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக இருக்கு. அவரை பாராட்டி பவர் என்று சொல்லக்கூடிய நான் அன்பளிப்பு இல்லை, சிறப்பாக இருக்கணும்னு இந்த மகமா வேண்டிட்டு இந்த நிகழ்ச்சி விடிய காலையில் இந்த உலகத்துக்கு போகணுங்கிற ஒரு நிகழ்ச்சியை இந்த சத்தியகர்த்தி மூலியமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அன்பளிப்பளித்து ஊக்கமும் ஆக்கமும் தந்த ஐயா அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியகீர்த்தி
அரிச்சந்திரன் பலக கபிக தும்ப கருதினி வந்துட்டாயோ பலக சத்தியகத்தி இது தெரியவில்லையா? நன்றாக ஒரு பாருங்கள். நான் உன் மனம் சத்தியங்க இந்த கோலத்தில் பார்ப்பதற்கு தான் உயிரோடு இருந்தேனா? இந்த கோலத்திலே பார்ப்பதற்கு தான் உயிரோடு இருந்தேனா? என் உயிர் என்னை விட்டு போவதற்கு முன்னாலே ஒரே முறை உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்து பார்த்து விட்டேன் ஐயா, பார்த்து விட்டேன். ஐயரே, ஏதோ சத்தம் கேட்கிறது. ஒருவேளை என் எஜமான வந்து விட்டாரோ என தெரியவில்லை. சென்று பார்த்து வருவோமா? நான் தான் அதிபனான யம தர்மன். அப்படின்னா யமன்டா. எவன்டா நீ? எவன்டாவா? எமன்டா. எவன்டா? இப்ப தெரியாதுடா. ஏன்டா? நீ டூ வீலர்ல போகும்பொழுது உன்னை நான் தூக்கம் பொழுது தெரியும்டா எவன்னு. சரி தூக்கலாம் போனு. அன்று ஒரு நாள் வசிஷ்டனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக யம தர்மனாகிய நான் அரியணையில் வச்சிருந்தேன். அப்பொழுது விஸ்வாமித்திர மகிழ்ச்சியோடு வந்து, அடே யமதர்மா, நீ உடனடியாக பூலோகத்திற்கு செல். பூலோகத்திலே நீதி தவறாதவனும் நேர்மை தவறாதவனும் சத்தியம் தவறாத உத்தமன் ஒருவன் இருக்கின்றான். அவன் தான் இந்த 56 தேசத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. அண்ணவனை அடிமைப்படுத்தி
அவனிடத்தில் கடுகளவேனும் போய் வாங்கி வர வேண்டும் என்று யம தர்மனாகிய யான் வீரபாகுவாகவும் எனது மனைவி சியாமலா செல்லாத்தாவாகவும் வேடமேற்று இந்த பூலோகத்திற்கு வந்து அந்த ஹரிச்சந்திரனை அடிமைப்படுத்தி அண்ணவனை மயானத்துக்கு அனுப்பி வைத்தேன். அண்ணவன் எப்படி இருக்கிறான்? ஓ, அன்றாட பிணங்களை சுடுவது, கன்றை உரிப்பது, தோலை எடுப்பது, தப்பு கட்டி அடிப்பது. அப்ப வந்து என்னை அம்மனுக்கு ஏத்துக்கல. ஓ, என்ன மூணு இல்ல? எரும மாடு இல்ல, எரும மாடு. அது மேலதான் வந்தேன். வந்துகிட்டு இருக்கும் பொழுது இடையில ஆறு பார்த்துச்சு. அந்த வெயில் தாங்க முடியலையா, ஆத்துல தண்ணி கிடந்துச்சு, அங்க போய் இறங்கிட்டு அப்போ அடிச்சாதான் நம்புவேன். வந்து அதுக்குதான் நீ லாய்க்கு. தப்புலதான் அடிப்பான். என்னது அதான் என் வீட்டுல சண்டை நடக்குறதா? ராத்திரில மயானத்துல இருந்து வீட்டுக்கு போறோம்ல, மயானத்துல இருந்துடா மயானத்துல இருந்தே போவான். அப்ப போய் வீட்டுல படுக்கிறோம்ல, இப்ப முன்னாடி எது பின்னாடி எதுவும் தெரியாம அடிச்சுக்கிட்டு உதவாங்க. ஓ, இதை இப்படிதான் அடிக்கணுங்களா? இதை நீங்க என்ன முதல்ல சொல்லணும்ல. ஏய், இப்பதான் சவுண்ட் வருது. தம்பி, இப்ப அடிச்சல, இதுக்கு பேரு பிள்ளையார் சொல்லி கொட்டு. நல்ல வேலை பிள்ளையாருக்கு நீட்டா இருக்குல்ல, தும்பிக்கை. அடுத்த கொட்டை கொட்டு நம்ம மகமாய வரவழைக்கிற கொட்டு. காளியம்மனை வரவழைக்கணும், அதுக்கு ஒரு கொட்டு இருக்கு. அது எப்படி தெரியுமா?
புறப்பாடு கொட்டு. அது எப்படி தெரியுமில, சாமி புறப்பாடு கொட்டு. சாமி புறப்பாடு கொட்டு. அடுத்தபடியா இன்னொரு கொட்டு இருக்கு, காமண்டி கொட்டு. காமண்டி கொட்டு மாசம் காமண்டி நடுவாங்க. நடும்போது அதை கொளுத்தி விடுவாங்க. கொளுத்தி விடும்போது உரபாட்டு சொல்லி கொளுத்தி விடுவாங்க. அந்த உரபாட்டு உங்களுக்கு தெரியுமா? உனக்குடா தம்பி உரபாட்டு அப்ப தெரியாது. தெரியாத நீங்க ஏன்டா ரங்கநாதபுரத்துக்கு வாரீங்க? தெரியாதவன் இங்க ரங்கநாதபுரத்துக்கு வரவே கூடாது. காலையில நீ சம்பளம் வாங்கறத நான் பாக்குறேன். அதனால இப்ப நான் பாருங்க கேளு. மன்மதர மன்மதர என் மதியுள்ள மன்மதர என் மன்மதர மன்மதர என் மதியுள்ள மன்மதர 1000 எலும்பு சம்பளம் 53 வாழைப்பழம். ஏன் சரி வராதா? இந்த 1000 எலுமிச்சம்பழத்துக்கு அந்த 53 வாழைப்பழத்தை 3 பீஸ் போட்டு நான் கணக்கு சரியா வரும். ஏன் வராது? என்னடா ஒரு பாட்டில் 3ஆ பிரிச்சு குடிக்கிறீங்க, அது சரி பிரிக்கலாம். என்ன இதை பிரிக்க முடியாதா? இப்ப பாட்டில் பிரிச்சத்துல தாண்டா ரொம்ப பேர் சந்தில நிக்கிறாங்க. அதனால 1000 எலுமிச்சம்பழம் 53 வாழைப்பழம். காமண்டி கொட்டு. அடுத்தபடியா இன்னொரு கொட்டு இருக்கு, கல்யாண கொட்டு. நல்ல வேலை கல்யாணத்துக்கு நான் போனாதான் சாந்தி முகூர்த்தம். அது என்ன சாந்தி முகூர்த்தம்? கல்யாண கொட்டு எப்படி தெரியுமில, தொன் கண்ணுக்கு டி பொண்ணுட்டும் மாப்பிள்ள, தொன் கண்ணுக்கு டி பொண்ணுட்டும் மாப்பிள்ள. கருமாதி கொட்டு. கல்யாணம் முடிஞ்சதா அடுத்தது அவனுக்கு கருமாதி தான். ஆமா, இப்ப 1000 ரவுண்டுக்கான சம்பந்தி செத்து விட்டாரு. இப்ப கல்யாணம் ஆனா சரி வேண்டாம், மிருதங்கார சம்பந்தி செத்து விட்டாரு. பொண்ணே கொடுக்கலையா? சரி வா சம்பந்தியே இருக்கட்டுமே, செத்து விட்டாரு. நீங்க இருக்கிற உனக்கு இப்ப போன் வருது, நாகராஜ் நாகராஜ் உன் சம்பந்தி செத்து விட்டாரியா, கிளம்பி வான்னு. ஏன் கொடுத்துட்டியா? இந்த மகனுக்கு ரங்கநாதபுரத்துல காசு கொடுத்தா தானே. அதான் ஒன்றும் தெரியலன்ட்டு உனக்கு சம்பளம் வருது என்னமோ தெரியல. வாங்கலாம், கொள்ளு வேற விடிச்சு போச்சு. இந்த மாதிரி எல்லாரும் ஹலோ, வீரபகா நடிக்கும் நம்ம சிக்கல் சிவா இது மகா காரியமனுக்கு இதுவரையும் ஒரு 25 மேடை இந்த தெருவுக்குள்ள நாடகம் அவர் நடிச்சிருப்பாரு. அது என்ன நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் சிக்கல் சிவா வந்தாதான் நாடகம் ஆகணுங்கிற மாதிரி இன்னைக்கு சந்தோஷிக்கிட்டையும் சொல்லியிருக்கோம், சகோதரி கஸ்தூரிட்டையும் சொல்லியிருக்கோம். அந்த சிக்கல் சிவா இந்த வீரபாக நடித்து இந்த ஊரு உள்ள ரங்கநாதபுரத்து தெற்கு தெரு மகா காளியம்மனுக்கு இந்த நிகழ்ச்சி சந்தோஷமா நடக்குதுன்னு சொல்லி ஒரு 50 ரூபா அம்பளிப்பாக நான் கொடுக்குறேன். ஒரு 80 ரூபா வேணுமே. காலையில கலெக்ட் பண்ணிக்கலாமா? அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம். கல்யாண கொட்டு அடுத்தபடியா கருமாதி கொட்டு எப்படி தெரியுமில, இவரு நினச்சிக்கிட்டு இருப்பாரு, ஏன்னா இந்த நேரத்தில் போய் ஆண்டா அந்த பையன் செத்தானே, ஏன் செத்தான், எதுக்கு செத்தான், எனக்கு செலவு வச்சுட்டானே அப்படின்னு மனசு வருத்தத்தோடு இருப்பாரு. இது எனக்கு தெரிஞ்சு போகும். உடனே இதுவே அடிச்சு சொல்லுவேன், ஏன் செத்தான், எதுக்கு செத்தான், எனக்கு இப்போ செலவு வச்சான். ஆமா, ஏன் செத்தான், எதுக்கு செத்தான், எனக்கு இப்போ செலவு வச்சான். சம்மந்தி வீட்டில் சேர்ந்துட்டோம். மத்தியானம் மணி 2 சாப்பிடணும், வயிற்ற பசிக்கும். ஐயா சோறு போடுங்கன்னா அடிக்க வருவீங்க, கொடுப்பாங்களா? அதனால இதில் அடிச்சு சொல்லுவேன்,
சாமி சம்பள பணம் 2 சொத்து போயிருக்க, சாமி சம்பள பணம் 2 சொத்து போயிருக்க. மணி 4 பணத்தை தூக்கணும். 3 நாளா பணம் செத்து கிடக்கு. தூக்கியான்னா அடிக்க வருவீங்க. ஒரே புள்ள கொய்த்து போயிருப்பான். யாருக்கு இல்ல புள்ள வெளிநாடு கொய்த்து போயிருப்பான்யா. புள்ள வந்துதான் தூக்கணும்னு போட்டு வச்சிருப்பீங்க. உடனே இதுல அடிச்சு சொல்லுவேன் செத்து போச்சு. அதான் எப்படி செத்து போச்சு அத்துக்கூட அத்துக்கூட நாரி போச்சு அத்துக்கூட அத்துக்கூட செத்து போச்சு அத்துக்கூட அத்துக்கூட நாரி போச்சு அத்துக்கூட அத்துக்கூட. கொண்டு சுடுகாட்டில் வச்சு புதைச்சாச்சு. ஆமா புதைச்சி. ஆஹா இந்த படுவா ராஸ்கோலு அவளை கஞ்சி கொண்டு வாடி இந்த மயானத்துக்கு போனவனை பார்க்கணும். நான் போய் பார்க்கறேன் கஞ்சி கொண்டு வாடின்னு சொல்லியிருந்தேன். இந்த படுவா சரிக்கு எங்க போனான்னு தெரியலையா? என்னங்க எனக்கு 2 பொண்டாட்டிங்க. எனக்கு 7 பொண்டாட்டியா? அதை கேட்காதீங்க. என் கதையா பெரிய கதைங்க. நான் கல்யாணத்தை பண்ணேன் ஐயா. பாவி நான் கல்யாணத்தை பண்ணினேன். நான் பெரியவளை கட்டி பாவி பெரியவளுக்கு சரியில்லை. என்னது குடும்பத்துல சரியில்லைங்க. எழுத்து வீட்டுக்காரன் கிளப்பிக்கிட்டு போட்டான். அதுதான் போட்டும்னு அவன் தங்கச்ச 2வதா செஞ்சான். பாரு நான் சின்னவளை கட்டி சின்னவளுக்கு சரியில்லை இருந்தாலும் அதான் சரியில்லாம அவளை பஞ்சாயத்து பேசி கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டுல கஞ்சி கொண்டு வாடின்னு சொல்லியிருந்தேன். பொழுது விடிய போகுதுல. நான் வந்து எவ்வளவு நேரம் இன்னைக்கு அவன் வரட்டும். இன்னைக்கு அவன் இல்லை நான் பார்க்குறேன். அடியே சின்னவள ஆமா நான் கருவாடு விற்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் இல்லைங்க. சாயங்காலம் ஒரு காலையில் 6 மணிக்கு போவான் சந்தைக்கு. ஒரு 50 கருவாடு வாங்கிட்டு வருவான். கீந்த கருவாடு. வா வா இல்லங்க நான் சொல்ல போற வார்த்தைகளை பாருங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருவேப்பிலகத்து மாதிரி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னைய பெற்று எடுத்தாங்க. பெற்று எடுத்து ஆற்ற கொடுத்துருக்காங்க. இந்த வீணாப்பட போய் வெறு போய் நாத்தியத்தை போய் முள்ளமரி போய் முடிச்சைக்கு போய் வாங்கினதுல போய் பொறுக்கி போய் உங்களை பேசுறேங்க. என் புருஷனை பேசுறேன். இல்லங்க உங்கள்கிட்ட அப்படி சொல்றேங்க. அது மட்டும் இல்லங்க சண்டை வந்தா போதும். நின்னா குத்துறான், போனா குத்துறான், வந்தா குத்துறான், இருந்தா குத்துறான், இடையில ஓட விட்டு வர குத்துறான். ஆமா இவ்வளவு நான் பேசுறேன் யாருமா என்னன்னு எதுவும் கேட்டியலையா? அது மட்டும் இல்லங்க என்னங்க போங்க நீங்க என்ன தெரியலையா? என்னங்க போங்க நீங்க என்ன தெரியலையா? என்னங்க போங்க நீங்க என்ன தெரியலையா? என்ன தெரியலையா? எம்மத்த பார்க்கலையா? ஏங்க ஏங்க எல்லாங்க என்ன தெரியலையா? முன்னாடி ராத்திரி வந்து முன்னாடி எழுப்பலையா? முன்னாடி எழுப்பலையா? ஏங்க ஏங்க எல்லாங்க என்ன தெரியலையா?
நான் தாங்க. இருந்தாலும் பரவாயில்லங்க. என் புருஷன் எங்க நிக்கிறானோ எங்க வந்துட்டு இருக்கானு தெரியல. வராம பாரு. அது என்ன சொல்றாங்க? சின்ன பொம்பளைன்னு பார்த்தா போய் சாவிடா. ஒரு குடியக்கார பையன் காலையில இருந்துச்சா தண்ணி, ராத்திரியானா தண்ணி, எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே கிடக்குற. என்னயா அசராட்டம்? சண்டைக்கு வாடா சுண்டகமான. ஏய் யாரா? கோசகாராச்சியா? குத்துக்கல் மாதிரி பொண்டாட்டி வந்து நிக்கிறேன், தோசகாராச்சி வேற கூப்பிடுற. பொண்டாட்டி ஆப்போசிட்டா, அதுல அடி கருத்து போச்சு. சரி, ஆனா உங்க அப்பா பொச பொசன்னு இருக்க. ஏன் விட்டாப்பா அடிக்கிறது போயிருச்சு, ஆறாய் விட்டாப்ப மட்டும் பொச பொசன்னு திங்கலான்னு போறியா? அப்ப கால் அப்படியே சலம் பொத்து வடிங்க. ஐயோ கடவுளை, அத வலிச்சு நக்கிற கம்னாட்டி. ஆறா என்னடா நான் தான் உன் பொண்டாட்டி எடுத்திருக்கேன். நம்ம பொண்டாட்டியா? உனக்கு மட்டுமா பொண்டாட்டி? பெட்டிக்கார் இருக்கு, மிருதக்கார் இருக்கு, தாளக்கார் இருக்கு, ஆல்ரவுண்டுக்கார் இருக்கு. இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம்னா அவன் எப்ப எப்ப நிக்கிறான். கட்டி மூட்டை கேக்குது. ஆமா, இருந்தாலும் பயல. ஐயா மச்சான், வாங்கினியா? போட்டியா வாங்கினியா? அந்த வாங்கி போட்டோம்ல, ஆமா, அவனை நான் மயானத்துக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன். சரி, பொழுது விடிஞ்சிட்டு மயானத்துல காணோம். ஆளு எங்க போனான்னு தெரியல. அவரு வீட்டுக்கு வந்துட்டாரு, நீ மயானத்துக்கு போயிட்ட. அவரு வீட்டுல இருக்காரு, நீ மயானத்துல இருக்கிற. அவர் அங்க, நீ இங்க. ஆமா, வீட்டுல இருந்தாங்க. ஆமா மச்சான், எனக்கு வேலை வாங்கணும்ல. புடுங்க வைக்க, நான் இது பண்ண எடுக்க. அங்க வந்து அங்கதான் புடுங்கினானா? அங்கதான் இருந்தாரு. சரி மச்சான், இன்னொன்னு ஆளு பார்த்தா நல்லா வாட்ட சட்டமா இருக்கிறாரு. உதகிட்ட வாங்கிறத மச்சான். ஒரே ஒரு புருஷன் வச்சுக்கிட்டு இருக்க. நீ இதுவும் போயிட்டு என்ன பண்றாங்கடி? எல்லாம் நீ ஒரு புருஷன் தான் வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல மச்சான், ஒரே பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன். நான் உனக்கு எத்தனாவது பொண்டாட்டி? நீ வந்து எனக்கு மூணாவது பொண்டாட்டி. மூணாவது பொண்டாட்டியா? நான் கூப்பிடுறேன், நீ அப்படி ஓரமா மச்சான். நான் நீங்க கூப்பிடுங்க. அவர் வந்த வேகத்தை உன்னால முடியலன்னா என்ன அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். நீதான் எப்ப இருக்கிறிய? எங்க வர்றான்? அணில் குத்த போறானா? எஜமா, அவர் இங்க எங்கடா வர்றா? போடு எஜமா, 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 போடுங்க. யா எஜமா, கட்ட முடிஞ்சிட்டா பாரு. கப்பு ஓட்டி கப்பு. போடு புள்ள பெற்று. எஜமா, காசி மயானக்கரை எவ்வளவு பெரியது. அதை சுத்தி வரும்போது தாங்க அடைத்த கொள்கட்டு ஓடோடி வந்திருக்கிறேன். எஜமா, நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள்.
போய் சாவணும்னு என்ன வச்சுட்டா நான் இருக்க நீ போயா வேண்டாம். நான் சண்டை போட்டேன்னா செத்து விட்டேன்னா யோ சீமர்லே சிங்கம் பாய்வதிலே புலி தின்றதிலே பண்ணி பச்சை திங்கம். ஆமா, நான் செத்து விட்டேன்னா நீ முண்டமா நிப்படி பாய் திண்டமா அனுப்பனா இருந்தாலும் இரு. அது இருக்கட்டும்டி. நான் உன்னை 3 செத்தம் போட்டேன்ல, எங்க போயிருந்த? அதான் எஜமான் காசி மயானக்கரை எவ்வளவு புரிய சுத்தி வரும்போது அடித்த குரல் கேட்டு ஓடோடு வந்திருக்கிறேன். வந்தியில அப்படியே பாரு மச்சான் என் புருஷன் மாதிரியே இருக்காரு என்ன மாதிரி இருக்கா? நீயும் கருப்பாட போட்டுக்க அவரும் கருப்பாட போட்டுருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பார் உன்னை நான் தேடி வந்தேன். இந்த பாரு, என் காலை- ஏங்க இவர் என்ன வேணும் உங்களுக்கு எஜமான் வேண்டும். நான் என்ன வேணும் எஜமானி வேண்டும். அப்ப நான் வேணுமா உங்களுக்கு கேட்கிறாரு பாருங்க நான் வேணுமா நீ அப்படி ஓரமா போய் எனக்கு விடா. நீதான் போய் அவனை வழியாக்க கேட்கறீங்க வேணுமான்னு. அப்புறம் வேண்டாம் நான் சொல்லுவான். உன் இதை பார்த்த உடனே அவன் விளாடுறான். உடம்ப பார்த்த உடனே இல்ல இல்ல நீ என்னமோ தெரியல எவனே வேட்டு விடுறதுக்கு நிக்கிறப்போ நீ அழகா இருக்கிறாரு மாட்ட சட்டமா இருக்கிறாரு என்னைய வச்சு நான் என்ன பண்றது பூண்டா கீழே விழுந்துடுறேன் ஆமா என்னை வச்சு தோசை சுடு. நீ சுடுகாட்டே இரு மயனத்தை பாத்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லு நம்மளுக்கு புள்ள இல்ல இல்ல அப்படியே ஒரு புள்ள இல்ல வச்சு வளர்க்கலாம் புள்ளைய வச்சு வளர்க்கல. அவர் என் வாயை கலப்பாதான் நாட்டமாய வாயை என் வாயை சொல்லிவிட்டான். நான் உன்னை அந்த மயானத்துல சுத்தி வந்தேன். என் கையால அந்த 5 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு கையெல்லாம் நடக்குது மச்சான். போட்டு அடிச்சுன்னா நான் ஒரு கட்டிங் நாச்சு அடிப்பேனா ஒரு மாயா சீக்கிரம் ஆகட்டு மச்சான். இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டியை பார்த்துருக்கிறியா நீ? அதனால நான் கல்லு குடிக்கணும். சீக்கிரம் போய் அதோ தெருவில் பணங்க அவங்க சொன்னேன்னு நான் கல்லை தூக்கிட்டு அப்போ கையில குடுக்கறதுக்கு வருத்தப்படாம என் பேர் சொல்லுங்க. என் பொண்டாட்டி பேரை சொல்லு. ஆமா மன்னாதி மல்லகல மன்னனாய் வாழ்ந்த என்னை மதுகுண சுமக்க வைத்தாயே இறைவா மயானம் படிக்க வைத்தாயே மதுகுண சுமக்க வைத்தாயே நாடாட்ட மல்லனுக்கு கடால விதிவகமோ நாடாட்ட மல்லனுக்கு கடால விதிவகமோ காவலையில் கொடுத்தாயோ இறைவா மதுகுண சுமக்க எஜமா சந்தனம் சபாத அத்தனை என்னுடைய மேனி மதுவாடை பொறுக்க முடியவில்லை. எஜமா என்னை மன்னித்து விடுங்கள். மானஸ்தங்க அதான் ஆம்பளை அவ கம்னாட்டி எந்த நேரம் பார்த்தாலும் வாயில வச்சுக்கிட்டே எது? இருக்கு அப்புறம் இருக்க மாட்டேங்கிறான். சாராயத்தை தான் எப்படி சொல்றாரு பாரு அந்த பானை கூட அவனால குடிக்க முடியல. அப்போ நான் வந்து குடிக்கிறேன் நீ குடிக்கல படா இன்னொரு கடை பத்திட்டால படா. தேவாதி தேவர்கள்ல தேவாதி தேவர்கள்ல தேவனாய் வாழ்ந்த பண்ணன் ராஜாதி ராஜக்கல்ல ராஜனாய் வாழ்ந்த பண்ணன் அது கூட உமக்கில்லை மச்சான் அப்படியே கூப்பிடு மாரியம்மா வெள்ளியம்மா கூப்பிடாத எங்க அக்கா ஊருக்கு போயிட்டா. மாரியம்மா கூப்பிடு. ஐயனாரப்பா ஐநர் யாயா கூப்பிடுறேன் என் மாமனை. மச்சான் கூப்பிட்டுட்டு நீ கொஞ்சமா குடி ரொம்ப குடிச்சிடாத ஏறிட்டு கவுந்துடுற கம்மியா குடி. நான் கௌரவத்தினால தானே நீ மண்டாடுற. ஆமா வெள்ளையம்மா என் குடும்பத்தை குடும்பமாக்கி என் குடும்பத்தை வைக்காதய்யா கீழே கீழே மேல மேல நான் எப்போதுமே கீழே தாண்டி வைப்பேன். வாங்கிட்ட வந்து இதை சொல்லியா? அதானே நீ நீ அந்த போடி மச்சான் தலைய மோந்துக்க மச்சான். கையை தூக்கு. தலைய தூக்கு. எப்பா அங்க கிழிச்சக்கர் வாருக்கு போய் எடுத்து வரட்டா? அதை கிழிச்சகரோட நாவத்தை போடு. இல்ல அப்பதான் வச்சிருக்க கிழிச்சக்கர் வாரு. அடமங்க அது சுருங்கி விட்டு அந்த அடமங்க என்ன அப்படி நடிக்கிறதுக்கு குட்டிக்கணும் அப்படியே இழுத்து குடிக்கணும். நீ என்ன நட்டுக்குது கை காலம் முடிஞ்சா குடி இல்லைன்னா என்கிட்ட நீ கொடுத்து அவளுக்கு நீ அந்த போடி எனக்கு தெரியுது எனக்கு குடிக்கிறது. மச்சான் ஐயோ எவ்வளவு அழகு ராசா ராசா ராசா. ஏய் என்னடா இதுல பூச்சி புழு பூச்சி போட்டு கொண்டு வந்திருக்கிற? எஜமா கொல்றதுக்கு நாச்சியா? வாயில வச்சு
கெட்ட பாரு, பூச்சி எத்தனை பெரிய பூச்சி இருக்கு. என்னடி உன் கல்யாணம் உள்ள கருப்பா இருக்கு. அது வேண்டாம், அது வேண்டாம். நான் போ கல்லு சாப்பிடணும். சீக்கிரம் போய் ஒரு 300 ரூபா பணம் வாங்கிட்டு வா போ. எஜமா தங்க தங்க எனக்கு தாங்கள் எஜமா, தங்களுக்கு எஜமான யார்? ஐயா ஒரு 300 ரூபா பணம் கொண்டு வாங்க. விடுங்க ஆளுக்கு 100 ரூபா. 500 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. 300 ரூபா கொடுக்கறது பெருசா, உனக்கு 500 ரூபா வேற. சம்பளத்துல 500 ரூபாய் பிடிச்சிருங்க. 100 ரூபாய் கொடுக்குறாரு. இதுக்குதான் இவளுக்கு எதுக்க நான் கேட்கவே முடியாது. மச்சான், இவரு உங்களுக்கு நீங்க யாரு இவருக்கு எஜமானு? நம்மளுக்கு யாரு எஜமான்? அந்தோ வர்றாங்க பாரு, அவங்க தான் எஜமான். நானே போறேன் அவங்கள்ட்ட. நீ போவாத. காசு போய் வாங்கிட்டு வரேன். இல்ல 100 ரூபாய். நீ காலைல சம்பளத்தை வச்சு சரி இல்லையா? ஆனா கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு 1000 பணங்கள் வரும். வரக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் கால்பணம் பணத்துக்கு வாக்கரிசி வாங்கிட்டு தான் தகனம் செய்யணும். யார் செத்து வந்தாலும் சரி, நான் செத்து வந்தாலும் சரி. முன்னாடியே கிட்ட சொல்லிடு. அண்ணனை நான் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஓ இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? வாங்க மாப்பிள்ள. அவரை பகச்சுக்காத. காலையில நம்மளுக்கு கூலி கொடுக்குறவரு. என்னமா அண்ணங்கிறாரு? அண்ணன்னா யாரு? நீ சித்து போட்டா அவர் தான் வர்றாரு. இந்த மாதிரி ஆளை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வரட்டுமா? இறைவா, ஏதோ மேலத்திலே மகனே மகனே என்று அருள் குரல் அல்லவா கேட்கிறது. யார் என்று பார்த்து வருகிறேன். சென்று வருகிறேன். என்ன ஆச்சரியம்! மனித செஞ்சாலுமே இல்லாத இருந்த இருவனத்திலே அது ஒரு பெண் தன்னம் தன்மையாக பிடிச்சிட்டுக் கொண்டிருக்கிறாள். இந்த மாதிரி அம்மா யாராக இருக்கும்? யாராக இருந்தால் நமக்கண்ண யாரடி கல்லடிதான் என்றால் யாரடி கல்லடிதான் என்றால் அனாதைகள் வந்தாய் தாரடி சுடலுகன்னின் தயங்கிய என்னுடைய காவல் மீறி என்னுடைய காவல் மீறி அறிவானமாக தோணித்துக்கு காவல் மீறி சண்டாளி சதிகாரி அனுபடுத்தவளே கம்பாபடுத்தவளே என்று துடிச்சிருந்தால் என்னுடைய காவலை மீறி இந்த மயானத்தில் கற்று பெற்றுக் கொண்டிருக்கிறாய். யார் நீ? கல்வி
காணவில்லை கபடிமலை வனாந்திரம் சென்ற என்னுடைய குழந்தை அவன் வந்து இறந்து விட்டார். இறந்த குழந்தை எடுத்து விடுவதை என் தகம் செய்வதற்கு தயை கூர்ந்து அந்த குழந்தை கல்லையும் அல்ல கபடியும் அல்ல. அப்படி என்றால் யாராக இருக்கு இந்த மாதம்? அடி யாரடி உன் பேர் சொல்லடி, மிக ஆச்சரியத்துடன் இங்கு கூச்சலிட்டார்கள் கல்லியா. அடி உன் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி, ஆச்சரியத்துடன் இங்கு கூச்சலிட்டார்கள் கல்லியா. அடி உன் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. அரடிகன செலம்பி கூரடி பாடலுண்டார, செலம்பி கூரடி பாடலுண்டார, அரடிகன செலம்பி கூரடி பாடலுண்டார. பாதியந்த கவலுக்குள் எதிர்க்கிற அந்த கல்லியா. அடி உன் பேர் சொல்லடி சொல்லடி. ஐயா, இந்த குழந்தை எங்களுக்கு மகனாக பிறந்தது குற்றமா, இல்லை இறந்த இந்த மயானத்திற்கு வந்ததுதான் குற்றமா? கொஞ்சம் இது இறக்கமில்லை. அடி மகனை மகனை என்று ஜஜாலி ரெட்டினி பகவான் என்னைக்குள்ள என்னடி, மகனை மகனை என்று ஜஜாலி ரெட்டினி பகவான் என்னடி. அடி மகனே மகனே மகனை மகனை என்று ஜஜாலி ரெட்டினி பகவான் என்னைக்குள்ள என்னடி. அதை சுகமா எனக்கு அதை சொல்லடி. தலரும் அங்கிட சாதிக்கிறாய் ஒளியே, அங்கிட சாதிக்கிறாய் ஒளி ராணிவர் கோடினால் பாரடி. சொல்லடி அது சுகமா எனக்கு அதை சொல்லடி. அது சுகமா எனக்கு அதை சொல்லடி. சாதிக்கிறாய் இந்த குழந்தையை சொல்வதற்கு ஒரு இடத்தில் கெதி இல்லை, இல்லத்தில் கெதி இல்லை, சுற்றம் இல்லை, சுற்றமும் இல்லை, வகை இல்லை, வகையும் இல்லை, அது இல்லை. என் மகளை கல்விப்பதற்காக இந்த மயானத்திற்கு வந்தேன். வந்த இடத்தில் என் பதையை பற்றி கேட்பார் என்ற சத்தியம் நான் அறியலை. இறைவா, கைப்புறம் வளர்த்துந்த வாய்க்கரசு இல்லை என்று சொன்னால் நம்பாத இந்த மயான கவலை
என் பதி எங்க இருக்க என்பதை தெரியும். எது இல்லை, சுத்தமில்லை, கிட்டின வகையும் இல்லை. அது பதி இல்லை என்று மத்த பணிந்தவே உரைத்த கோத அடி சரி அடி நல்லை அடி சரி அடிச்சொலிக்குது பார் உந்தல் கடைத்திட்டு பார் உந்தல் கடைத்திலே தானே அடி ஜொலிக்குது பார் உந்தல் கடைத்திட்டு தானே தானே. ஏ மாறி கதை இல்லை, சுற்றம் இல்லை, வகை இல்லை, பதி இல்லை என்று தெரிவித்தாயே. ஒரே நேரத்தில் 1000 சூரியன் பிரகாசித்தால் எப்படி வடிவமோ அதே போல ஒரு திருமாங்கலை சேர்ந்து ஒளிவந்து கொண்டிருக்கிறது. அதை விற்று கொடு, பிறகு சுடு. சத்தியம் தவிர என்னுடைய ஒன்றுமே புரியவில்லை. 30 தேவர்களுக்கு தெரியாது என்னுடைய திருமகளையும் இந்த பையன் பஞ்சமன் மயான காட்டக்கூடிய தோற்றங்களுக்கு தெரியவிட்டு விட்டாயே அல்லவா. இனிமேல் எங்கெல்லாம் கொண்டு நிறுத்த போகிறாய்? சங்கர தொழிலை கொண்டு மகிழ்ந்தானே தெய்வமே. இது என்ன சோதனை, இது என்ன சோதனை. 30 கோடி தேவர்கள் 40 லட்சமாக கஷ்டம் கிண்ணற சித்தி விட்டான். இவனுக்கெல்லாம் தெரியாத தாடியை நான் பார்த்து விட்டேன். அடுகிறாளே அடுகிறாளே. ஒரு வேலைக்கு தேவையாக இருக்குமா, ஒரு வேலையை தேவையாக இருக்குமா, தேவையாக இருக்குமா. பெருமனவே எதற்காக பிதற்றுகிறாய்? அழைத்து கேட்டு விடவா? அம்மா அம்மா நீ யாரம்மா, நீ யாரம்மா? இதோ இருந்து கிடக்கின்ற குழந்தையா நீ எந்த நாட்டில் சேர்ந்தவள் என்பதை மூலமாக தெரிவிக்க வேண்டும் அம்மா, தெரிவிக்க வேண்டும் அம்மா. ஐயா, எங்களுடைய கதையை கேட்டால் பட்டமரமும் பாலரும் பாறையும் என்று சொல்வார்கள். காற்றாண்டு வெள்ளமானது பட்ட மரத்தைத்தான் அடித்து செல்லும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். எங்கள் வாழ்க்கையில் பச்சை மரத்தையே அடித்து சென்று விட்டதையா. நான் கண்ணமார்பில் பிறந்தேன். பிறக்கும் போது திருமாங்கலை என்னோடு பிறந்தது. சூரிய குலத்தில் வாழ்க்கப்பட்ட முருகனுக்கு கடல் சூரியன் என்னோடு அடித்து விட்டதடா, சூரியன் என்னோடு அடித்து விட்டதடா. அப்பா அப்பா எப்ப கல்மெல்ல அப்பா அப்பா எப்ப கல்மெல்ல மகனே இந்த பாவை சண்டாளி உனக்கு தெரியவில்லையா? என் நாய்க்கு வரலை கேட்டபடி குழந்தை நிறுத்து கொண்டு கண்ணை கம்மி அழுகிறாரே. யார் கணவனாக இருப்பாதா? இருக்காத
ஐயா இருக்காது, இவரின் கணவராக இருக்காது இருக்காது. ஐயா தாங்கள் யார், எதற்காக என்னை ஏமாற்ற நிற்கிறீர்களா? என் பதிவு பேராமத்தை சொல்லி என்னை ஏமாற்ற நிற்கிறீர்களா? இவன் என் மகன், அப்படியே நீங்கள் என்னுடைய பதியாக இருப்பீர்கள். நாங்கள் இருவரும் வந்தவரத்தை தரித்திருக்கும் போது என் பதியானவர் யாருடைய கதைகளுக்கு கேட்பார், என்னுடைய மட்டும் கேட்க முடியும். ஒரு பேராமத்தை சொல்வாரு. எத்தனையோ சோதனை கொடுத்த அரிச்சந்தனுக்கு மனைவி மூலமாக சோதனைத்து பார்க்கிறாயா? எனக்கு கண்ணே கண்ணமாபுரி இளவரசன் மற்றெடுத்த மாணிக்க செல்வமே, மரியாதார் மகளே, சக்தியை காக்க வந்து உத்தமையே, அல்லல்ல குறையாத அடைகளை கொண்டு ஆட்சியை மாத்திரமே, தீர்ப்போருக்கு இல்லை என்று சொல்லாத காமதேருவே, முப்பத்து முக்கடித சேவர்கள் மற்றும் முக்கடியே, என் சிந்தையில் உத்தமிட்ட சுந்தர அப்பாவையே. கண்ணே கண்ணியவரமே, தேனே திரையம் அடித்ததாவிச்சக்கடல்ல என் இதயத்து நாடுகிறதே, என் இதயத்து நாடுகிறது இந்த பாவி சட்டாடலே. கண்ணே 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 தாராவதி. ஐயா உங்களை இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும். இல்லை இந்த குடும்பம் உன்னை காலகட்டத்தில் வெற்ற பிறகு தரகு சம்பளம் கொடுக்க வழியில் ஆய்ந்த பாவை சண்டாளன் வீரமாகியவற்றின் அடிமையாக இந்த பயணத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன். என் கண்மணியானே, குழந்தை நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் காட்புடம் உடுத்துண்டு வாக்கியத்தினால் தரிக்க கூடாது என்பது எஜமானி கட்டளை. ஆகவே உன்னை அடிமை கொண்டு வேகத்தில் சென்று காட்புடம் உடுத்துண்டு வாக்கியம் பெற்று வருவாய். சுவாமி அடிமை கொண்டு அந்த விதத்தில் சென்றார். கால்புடம் உடுத்துண்டு வாக்கியத்துக்கு எந்த விதமான வழியும் கிடைக்காது. குழந்தையை தகனம் செய்ய வேண்டும், ஐயரெல்லாம் செல்ல வேண்டும். சுடு மணல் எச்சத்துக்கு வைத்திருக்கிறார்கள். நான் என்ன செய்ய முடியும் இப்போ? அப்படி என்றால் இந்த காதி சீமான்கள் மாறுகின்ற வீதியில் சென்று, அம்மா தாயே, அவளிகடல் 56 தேசத்துக்கு ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர்கள் அம்மா, நாங்கள் பஞ்சுபதி என்று வந்தவனுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி அள்ளி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அம்மா, எங்களுடைய கரங்கள் எங்களுடைய கரங்கள். யார் பெற்ற குழந்தையை சொல்வதற்கு கதை இல்லை அம்மா. அம்மா 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 என்று கையெழுத்தி பிச்செடுத்தாது வருவாய். ஓ அப்படியாகட்டும். அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களே, தனது குழந்தையை தகனம் செய்வதற்கு வழி இல்லாமல் இந்நாட்டை ஆண்டு வந்த சந்தமரியாவை தாய்கள் முன்னேறி பிச்சையேற்று வரார்கள். அவர்களுக்கு கை 5 10 கொடுங்க. தாய்மை கிட்ட வாங்க, அப்பதான் அரிசியெல்லாம் தலையில விடுவோம். அங்கங்கே குந்தாங்க, கிட்ட வாங்க எல்லாம். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, நீங்கள் தரும் பிச்சையிலே வளர்ந்து இறங்கி போகணுமா? தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீங்கள் தரும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. நீர் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, நீர் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா. இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீங்கள் தரும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. அம்மா 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 பெற்றவன் உடல் சலித்தாள், வேறு நான் தான் சலித்தேன். படைத்தவன் கை சலித்து போய்தான் அம்மா. பெற்றவன் உடல் சலித்தாள், வேறு நான் தான் சலித்தேன். படைத்தவன் கை சலித்து போய்தான் அம்மா. மீண்டும் பாவி வருத்தாய் வயிற்றில் பிறவேனம்மா, மீண்டும் பாவி வருத்தாய் வயிற்றில் பிறவேனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீங்கள் தரும் பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அம்மா அம்மா பட்டும் பறந்திடும் பசுவந்தான் மறந்திடும் இளமையில் வறுமை எங்கள் கொடுமை அம்மா. அம்மா அம்மா பட்டும் பறந்திடும் பசுவந்தான் மறந்திடும் இளமையில் வறுமை எங்கள் கொடுமை அம்மா. மீண்டும் இதுதானே
பிச்சையிலே பிறந்தேனம்மா இன்று நீங்களொரு பிச்சையிலே வளர்ந்தேனம்மா அம்மா 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 பொறுமையா அமைதியாகும். ஹலோ, யார் நீ? நாங்களையா இருக்கு அங்கள் யார் என்று கேட்டு என்ன யாருன்னு கேட்ட முதலாளி நீ தான். திங்காத்து மோள என்ன தெரியல என்ன உனக்கு? நான் யாருன்னு தெரியுதுல? நான் தான் காசி மகாராஜாவுடைய சேவகன். எதற்காக என்னை வழிமறிக்க வேண்டும்? எதுக்கா? ஏன் என்னை வழிமறிக்க வேண்டும்? இந்த செத்து கிடக்குது யாரு? குழந்தை. யார் குழந்தை? என்னுடைய குழந்தை. காசி மகாராஜாவன் குழந்தை கனகவேந்தன் கழுத்தை நெரிச்சு கொண்டு காளியம்மா உண்டியோட உடச்சு. ஐயா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பார்களே. அப்ப நான் போய் சொன்னா கொலை செய்ததை கொள்ளையடித்ததை பார்த்தீர்களா? காசி மகாராஜனுக்கும் 1000 காவலாளிகள். அந்த 1000 காவலாளிகளை மீறி உள்ளே சென்று கொலை செய்து கொள்ளையடித்தது நியாயமா? அப்போ நீ தர்மமா? நீ 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 கொள்ளை அடிக்கல, நீ கொலை செய்யல இல்ல. உன்னகிட்ட எனக்கு பேச்சு கிடையாது. சரி, இன்னமே பேசினா பொழுது இடிஞ்சு விடும். அப்புறம் இது எல்லாம் குழு பணம் கட்ட கிளம்பிடும். அப்புறம் நேரம் ஆயிடும். அதனால வா கொடைகளத்துக்கு. யாரா மயத்துல கேக்குறவன்? யார் நீ? எதுக்காக வந்திருக்கிறாய்? ஓடுங்க ரெண்டு. யார் நீ? ஆள் வச்சு அடிக்கிறியா? ஆமா ஆமா ஆமா. அதுக்குதான் அதை கொண்டு வந்து அங்க யார் நீ? தெரியவில்லையே. காசி மகாராஜா உன்னுடைய சேவகன். எதற்காக வந்திருக்கிறாய்? இதோடு இருக்கும் இந்த பெண்மணி காசி மகாராஜனுடைய குழந்தை கனகவேந்தன் கழுத்தை நெரிச்சு கொண்டு பொக்கிஷத்தையும் திருடிவிட்டு அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இது யாருடைய உத்தரவு? காசி மகாராஜா உத்தரவு பிரகாரம் நடக்காது. என் எஜமான் வீரபாகுடைய உத்தரவு வேண்டும் இந்த இடத்துக்கு. அப்ப வந்து வீரபாகு நீ யாரு? அடிமை. அடிமகாரம் நீ யாரா? அவ்வளவு அடிமகாரனுக்கு அவ்வளவு. நீ யாரு? நீ யார்? காசி மகாராஜனுக்கு வேலைக்காரன். ரெண்டும் ஒண்ணுதான்டா. ரெண்டும் ஒண்ணுதானா? அப்போ உங்க மகாராஜா உத்தரவு தான் வெட்டுவேன். நிச்சயமாக. அதோ இருக்கிற வீரபாகு என்று கொடுத்த துள்ளிச்சீட்டு, இதோ இருக்கிற வீரபாகனுடைய சந்திராயுதம். எனக்கு கண்ணுக்குட்டி உரிக்கப்படுறது கையை பிடிச்சா நிற்கும் பொழுதே ஒரே ஆஹா, சந்திராயம் அல்லவா இது? எஜமானி சந்திராயம் தான். குழந்தை இந்த பாராது கழுத்து பிடிச்சிருக்க கொண்டிருக்க அந்த சதிகாரி முதல்ல அவனை விட்டுங்க. நீயா இந்த கொலையை செய்தாய்? சுவாமி, இட்ட கட்டளை பிரபலம் திருத்தரவாக பிச்சை எடுத்து வந்த காவலாளி கொலையாளி என்று சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். இதுவாக இருந்தாலும் எஜமானி கட்டளை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். குனிந்து கொள்வாய், ஒன்று வெட்டப் போகிறேன். கண்ணே, உன்னை வெட்ட நேடு முடுக்கு அடுத்திலே பூமாலையாக வந்ததற்கு காரணம் என்ன? நீதி தவறிவிட்டாயா, சத்தியம் தவறிவிட்டாயா, இல்லை கடமையில் தான் தவறிவிட்டாயா என்று கேட்கிறீர்களா? இல்லை, எந்த பெண்ணுக்குமே கிடைக்காத பெரும்பாக்கியம் இந்த பாவிக்கு கிடைத்திருக்கு தெரியுமா? கட்டிய கணவன் கைகளை இறப்பென்பது யாருக்கு கிடைத்திருக்கிறது? சந்திரமதியாக எனக்கு கிடைத்திருக்கிறது. சந்தோஷத்தில் தலைவிடுந்தேன். பூமாலை விட என்ன காரணம் என்றால் மனதிலேயே ஒரு ஆசை. அடுத்த பிறவி ஒன்றில் இருந்தால்
அந்த இறைவனை பெண்ணாக படைத்தால் உங்களையே கணவனாக அடைய வேண்டும், இறந்த குழந்தை மகனாக பிறக்க வேண்டும், நாமே அயோத்தி மாநகரத்தை ஆள வேண்டும், நம்முடைய குலக்குருவான வதிஷ்ட மகாமுனிவரை குலக்குருவாக வர வேண்டும், நம்முடைய மந்திரியார் சத்தியகீர்த்தியாரை மீண்டும் மந்திரியாக வர வேண்டும் என்று இந்த பாவிக்கு மனிதரே ஒரு சிறிய ஆசை. சுவாமி இருந்தாலும் என் எஜமானின் கட்டளை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். மீண்டும் உன்னை வெட்டப் போகிறேன், புரிந்து கொள்வார்கள். பொய்யாய் போற்றுவதே தந்தையிடம், பொய்யாய் போற்றுவதே, பொய்யாய் போற்றுவதே தந்தையிடம், பொய்யாய் போற்றுவதே, பொய்யாய் போற்றுவதே தந்தையிடம், பொய்யாய் போற்றுவதே, பொய்யாய் போற்றுவதே தந்தையிடம், பொய்யாய் போற்றுவதே. ஐயோ சுடுவான அண்ணனே என்றவே, உள்ள கொண்டு நான் உயிரை விட்டேன். சிவமே சிவமே சிவமே. என் திசையும் கீர்த்தி பெற்ற ஹரிச்சந்திர வளமை கேளாய். அண்டரு முனிவர் உரைத்தார் பொய்யே, அரியத்திரவாளும் நான் உரைத்தேன் பொய்யே. என்றளவே இதனை பொய்யுரையாத காரணத்தினால் என்னிலும் மேலோனினை எம்பலாமை. முன்பொரு காலத்தில் நானே மார்க்கண்டையனுக்காக பொய்யுரைத்தேன். ஆனால் நீயோ நாடு இழந்த நகர் இழந்த மனைவிமைந்தனை மாற்றான் இடத்தினை அடிமையாக்கி தானும் அடிமையாகி மயாரம் காட்கின்ற வேளையிலே மகன் இறந்து விட்டார் என்பது தெரிந்தும் மனைவியை வெட்ட போகிற நேரத்திலும் சத்தியத்திலிருந்து சந்தேகம் தவறாதவனை பாராட்டி இறந்த இருவரும் அனுப்பி தருகின்றேன். மீண்டும் ராஜ்யங்களை நீயே பரிபாலனம் செய்ய வேண்டும். பரம்பொருளே ஹரிச்சந்திரா, அவனிகள் 56 தேசத்துக்கும் ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்த ஹரிச்சந்திரனை நரகத்துக்கு தள்ளியர்கள் நாம மீண்டும் அயோத்தி மாநகரத்தை ஆளச் சொல்வது நியாயமா? வேண்டாம் ஐயா. 56 தேசத்து மன்னர்கள் யாரேனும் ஒருவருக்கு கொடுத்தார் உனக்கு சம்மதம் தான் ஹரிச்சந்திரா தேவா. 56 தேசத்து மன்னர்களும் நீதி நெறி நேர்மை தவறாது ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையா மணி கட்டி சத்தியமே லட்சியமாய் வாழ்ந்து கனவிலும் நெடுவிலும் பொய்யுரையா மாமன்னராகிய உனக்கே அந்த சித்தப்படியே நடக்கட்டும் தேவா. கலை திறந்து வைத்த கருவருளே கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்த சிவப்பொருளே, அருகடலே தினம் வந்து என்னை ஆடுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமல்ல எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமல்ல எனக்கு சிவமயமே. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. இப்பொழுது பட்டாபிஷேகம் நடக்க இருப்பதால் இந்த விழாவினை சீர சிறப்பமாக நடத்திய எங்களது ரங்கநாதபுர கிராமவாசிகளுக்கும் கிராமவாசிகள் அனைவரும் உடனடியாக வந்து பட்டாபிஷேகத்தை நிறைவு செய்து தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் வாங்க மேடைக்கு. ஐயா, நாட்டாம பஞ்சாயத்து மற்றும் கிராமவாசிகள் விழா குழு தலைவர்கள் எல்லாருமே வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம். எங்க எவ்வளவு இருக்கு? இங்க வந்தாங்களா எல்லாம்? வாங்க. நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தஞ்சமே ஒரு நல்ல மழை வேணும்.
பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும் பட்டி பேர் வேணும் பால்பான பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும் பால்பான பொங்க வேணும் உலகமே வரைக்கும் இப்பொழுது ஏம்மா, அங்க எட்டி உட்காந்து கிட்ட வாங்க. எல்லாம் கிளம்புவாங்க. இந்த பட்டாபிஷேகத்தில் வீசுற சேசரிசி எல்லாரும் பெண்களாக இருக்கிற நீங்க முந்தானையில வாங்கிட்டு போங்க, ஆண்களாக இருக்கிற நீங்க துண்டுகளை வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் நமது வீட்டுல பூஜைகளை வச்சு பூஜை செஞ்சோம்னா 16 ஐஸ்வர்யங்கள், அதாவது எல்லாமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா வாழ்வாங்க என்பது வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கு. வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. இன்னைக்கு அரிசி போடுறோம், நாளைக்கு சீனி மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுக்குறோம். எல்லாம் காடு எடுத்து வந்துருங்க. ஹலோ, அன்பு தழுவிய பெரியவர்களே, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சிறப்பான முறையிலே அமர்ந்து எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்து எங்களுக்கு நல்லாறு தந்த கிராமவாசிகள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கு எங்களுக்கு சிறப்பான முறையிலே ஒளி அமைத்து தந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் மணி அவர்களுக்கும் அவர்களிடத்திலே பணிபுரிகின்ற அத்தனை பேர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். அன்பு வணக்கம்.